நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. நடப்பு ஆண்டுக்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ளார். அதில் பொருளாதார செயல்பாடு, வளர்ச்சி, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை, எதிர்கால திட்டங்கள் இடம்பெற உள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 13 நிறைவடைகிறது. இரண்டாவது அமர்வு மார்ச் 10 முதல் ஏப்ரல் 4 வரை நடைபெறுகிறது. முன்னதாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முன்னிட்டு டெல்லியில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட எதிர்க்கட்சிகள் அனுமதித்தால் அனைத்து விவகாரங்கள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார்.